வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொய்யா பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பழத்துக்கு இணையான ஊட்டச்சத்து வந்து கொய்யா பழத்தில் இருக்குது. கொய்யா பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பழத்தை விட அதிகமாக நீங்கள் கம்பேர் பண்ணும்போது புரோட்டீன்கள், நல்ல கொழுப்புகள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள்லாம் அதிகம். அதோட விட்டமின் சி மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தும் கொய்யா பழத்தில் இருக்குது. ஸோ இந்த ஒட்டுமொத்த ஊட்டச்சத்துக்களையுமே கொண்டு கொய்யா பழம் நமக்கு என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கொய்யாப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம். இவை பல்வேறு இதய நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. கூடுதலாக கொய்யாப்பழம் நம்மளுடைய உடலில் சோடியம் மற்றும் பொட்டாசியத்தை வந்து சமநிலையில் பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதால இது வந்து நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை உடலுக்கு பாய்ச்சுது. இதன் மூலமாக பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அதாவது ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். ஆனால் ஆய்வுகளின் படி என்ன சொல்றாங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய நல்ல கொலஸ்ட்ராலினுடைய அளவு அதிகரிச்சுது அப்படின்னா அது ட்ரைகிளிசரைடுகள் மற்றும் கெட்ட கொலஸ்ட்ரால்களை குறைய வைக்கும்னு சொல்றாங்க. எனவே வந்து இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா கொய்யாப்பழத்தை நம்ம சாப்பிடலாம். நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களும் தளர்த்தப்பட்டு பிபியும் கண்ட்ரோல் ஆகுது. ஒரு பக்கம் அந்த கொலஸ்ட்ரால்கள் வந்து எதுவும் நம்மளுடைய நரம்புகள்லையும் ரத்த நாளங்களையும் படிந்து இல்லாமல் கொலஸ்ட்ரால் வந்து எதுவுமே நம்மளுடைய நரம்புகளில் படிந்து இல்லாமல் இருக்கும்போது நரம்புகள் வழியாகவும் ரத்த நாளங்கள் வழியாகவும் ரத்த ஓட்டம் இதயத்திற்கு வந்து சீரான அளவில் போகும்போது இதய துடிப்பு எப்போதுமே சீராக இருக்கும். இதனால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறும். இதய துடிப்பும் சீராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆரோக்கியமான செரிமான மண்டலத்தை பெறுவதற்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம். கொய்யாப்பழம் வந்து செரிமானத்தை மேம்படுவதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய டயட்ரி நார்ச்சத்துக்கள் அது அதிக அளவில் நிறைந்திருக்கிறதால வயிற்றுப்போக்கு மற்றும் மலச்சிக்கல் போன்றவற்றை கொய்யாப்பழம் சரி செய்கிறது. கொய்யாப்பழத்தை மென்று சாப்பிடும் போது அதில் இருக்கக்கூடிய விதைகள் மலமிளக்கியாக செயல்பட்டு குடல் இயக்கத்தை ஒழுங்காக நடைபெற செய்யுது. எனவே செரிமானம் வந்து சீராக நடைபெறணும் அப்படின்னாலும் மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னாலும் தினமும் நம்ம ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிடலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. தினமும் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டோம்னா சிறந்த மலமிளக்கியாக கொய்யாப்பழம் செயல்பட்டு குடல்களில் மலம் இறுகி போவதை தடுத்து மலத்தை எளிமையாக வெளியேற்றிவிடும். சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உபசம் என எதுவும் இல்லாமல் அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் வரைக்குமே தீர்த்து ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு வேண்டிய நார்சத்துக்களை கொய்யாப்பழம் கொண்டிருக்கு. கண் பார்வையை மேம்படுவதற்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். கொய்யாப்பழம் கண்களுக்கு மிகவும் நல்லது. ஏன் அப்படின்னா இந்த கொய்யாப்பழத்தில் விட்டமின் ஏ அதிகம் நிறைந்திருக்கு. இது நம்மளுடைய உடலில் வந்து விட்டமின் ஏ குறைவாக இருந்தால் தான் நமக்கு வந்து கண்களில் பிரச்சனை ஏற்படும். அப்போ அந்த விட்டமின் ஏ சத்தை ஏற்றிக்கிறதுக்கு கொய்யாப்பழம் ஹெல்ப் பண்ணும். எனவே அந்த விட்டமின் ஏ சத்து பெற்றதுக்கப்புறம் கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க கூடாதுன்னா தினமும் நீங்கள் வந்து கொய்யாப்பழத்தை எடுத்துக்கோங்க. அந்த விட்டமின் ஏ சத்து கிடைக்கும். கண் பார்வை கூர்மைப்படுத்தப்படும். கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படும். ஆரோக்கியமான சருமத்தை பெறுவதற்கு நீங்கள் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். கொய்யாப்பழத்தில் கரோட்டின், லைகோபின் மற்றும் விட்டமின் ஏ, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகமாக இருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே சருமத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாததாக இருக்கும். உங்களுக்கு முகப்பொருட்கள் வந்து அதிகமாக வருமானால் கொய்யாப்பழத்தை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. இதனால முகப்பொருட்கள் வருவது உங்களுக்கு வந்து குறைவதோடு சருமத்தினுடைய அழகும் ஆரோக்கியமும் வந்து உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். ஸோ இதனால உங்களுடைய சருமத்தில் வந்து கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும் போது ரத்த ஓட்டம் சீரான அளவில் உங்களுடைய சருமத்தில் வந்து பாய ஆரம்பிக்கும். சருமம் வந்து சுறுசுறுப்பாக பொலிவா தெரிய ஆரம்பிக்கும். முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு என எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய சருமத்தில் அந்த கோலஜன் உற்பத்தி, அந்த புரதம் உடைபடும் போது தான் சருமம் சார்ந்த பிரச்சனைகளே உங்களுக்கு ஏற்படுது. அதை கியூர் பண்ணுறதுக்கு தான் கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கோலஜன் உற்பத்தியை மேம்படுத்தி ஆரோக்கியமான ஒரு சருமத்தை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சர்க்கரை நோய்க்கு வந்து நல்லதா கெட்டதா கொய்யாப்பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா நீங்கள் தினமும் ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிடுவது மிகவும் நல்லது. ஏன்னா கொய்யாப்பழம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவை சீராக்குவதாக சில ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. மேலும் கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து அதிகமாகவும் கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து குறைவாகவும் இருக்கிறதால சர்க்கரை நோய் வரக்கூடிய ஆபத்தை தடுக்க முடியும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதிலும் கொய்யாப்பழத்தினுடைய இலைகள் இருக்குங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் நீரில் போட்டு கொதிக்க வைத்து இறக்கி வடிகட்டி அந்த நீரை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க, அதாவது கொய்யா இலை தேநீர், அதாவது கொய்யா இலையில் டீ வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய
அளவுகள் வந்து குறைவதாக ஆய்வுகளில் குறிப்பிட்றாங்க. இருந்தாலும் சமீபத்திய ஆய்வு ஒன்றில் என்ன சொல்கிறாங்கன்னா, கொய்யாப்பழம் ரத்த சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறதாக தெரிய வந்திருக்கு. இதுக்கு காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கொய்யாப்பழத்தினுடைய தோல் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஃப்ரக்டோஸ் அதுதான் வந்து உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்குதுன்றதை குறிப்பிட்றாங்க. எனவே சர்க்கரை நோயாளிகள் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொய்யாப்பழத்தை சாப்பிட்றதாக இருந்தால் அதனுடைய தோல்களை நீக்கிவிட்டு அந்த விதை பகுதியை மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் பண்ணும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். ஸோ கொய்யாப்பழத்திலிருந்து விதைகள், அதனுடைய இலைகள் என அனைத்துமே மருத்துவமைகளை கொண்டது தான். கொய்யாப்பழங்கள் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.